ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பிரியாவோட வளைகாப்பு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வளைகாப்புக்கு முதல் 2 நாள் முன்னாடியே போயிட்டோன்னு எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில் எல்லோரும் சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது. மலரமாக பார்த்தீங்கன்னா 75 தட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் சொந்தக்காரங்களாம் எடுத்துகிட்டு வந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து 109 தட்டு வச்சு பயங்கரமாக ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. 109 தட்டுன்றது சும்மா சாதாரண கிடையாது இல்லையா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறது. அதே போல் ஃபங்க்ஷனுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பிரியாவுக்கும் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக லைட்டாக போட்டு அவளும் முகமும் அழகாக இருந்தாள். பிரியா மாப்பிள்ளை 2 பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதில் நாங்கள் ஊர்லேருந்து போனோம். நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ரத்னா ஃபேமிலி, எங்கள் அண்ணா ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே லைனாக நலங்கு வச்சுட்டு வளையல் போட்டுட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. வளைகாப்பு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே, மலரமா வீட்டு பக்கம் வர சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களுக்கும் ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. அதனால ஃபங்க்ஷனே ரொம்ப களைகட்டுச்சுன்னே சொல்லலாம். அதே போல் நல்ல ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்தோம். எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கிற பொருட்களையெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அதுலேயுமே சில ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருக்கோன்னா இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஃபங்க்ஷன் போச்சு. எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறவில்ல எல்லாம் டயர்டாக இருந்தோமா, சரி போய் டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே, வீட்டில் போய் வச்சா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி போகிற வழியிலே டீ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லிட்டு எல்லாம் ஆவின் பார்லருக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டோம். அம்மா களைச்சி போயிட்ட, அதனால ஆவின் ஹைடெக் பார்லருக்கு சிவான உன்னை டீ குடிக்க கூப்பிட்டு வராங்க. உடம்பு சரியில்லாம களைச்சு போனேன், வேலை செஞ்சலாம் இல்ல. வேலை செஞ்சவங்க பாவம், சப்பாத்திய தேய்ச்சி தேஞ்சவங்க பாவம். ஆமா நல்லா கரெக்டா. ஆன்ட்டி எங்க போறீங்க? நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. நான் வெளியில வந்து பால்லாம் குடிக்க மாட்டேன். அங்கிள் எங்களுக்கு பாதாம் பால், பாதாம் பால் அங்கிள். வெளியில பால் குடிக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஏன்னா இங்க வர டீ வர காஃபி இல்லைன்ட்டாங்க. அதனால சரி பால் வாங்கி குடிக்கலாம்னு குடிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. திக்கா இருக்கா? ஆனா சுகர் தான் இல்லையா? கொஞ்சம் லைட். ஆனா இது கரெக்ட் தான், பாலுக்கு இது சரி. எனக்கு கொஞ்சம் இன்னி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஆப்போசிட் எடுப்போம், நாங்கள் எடுப்போம்ல. அவங்க எல்லாரும் பாதாம் பால் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காஃபி வந்தவங்க காஃபி குடிச்சிட்டாங்க. நாங்களா பாதாம் பால். பாதாம் பால் வந்துச்சா? அங்கிள் வாங்க அங்கிள், பாதாம் பாலுக்கு ஒரு சேஸ் போடுவோம். அங்க பாரு என்ன வர பண்ணிக்கிறேன். அங்கிளோட ஒரே காமெடியா இருக்கு. டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்போ மணி 7 மணிக்கு 6:30 ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிரியாவுக்கு இப்போ வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நல்லா வீட்டுக்கு வந்து உட்காந்து ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் சமையல் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஷா வந்து அஸ்மாவுக்கு பிரியாவோட ஜடை அந்த மேக்கப் செட்லாம் இருந்ததுனால அவளுக்கு மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு சாரீ கட்டி மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் பசங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அஸ்மா வந்து ஒவ்வொரு செட்டுமா எல்லாருமே மலரம்மாய் வந்து ஒவ்வொரு செட்டு, இந்த செட்டு போடு அந்த செட்டு போடுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் ஒவ்வொரு செட்டாக போட்டு வந்து எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருந்தது. போங்க. ஆஷா கதை ரெடி பண்ணாங்க. மிரட்டி கேட்டுக்கிறேன். பிரியங்கா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா. என்ன மேரேஜா? நாங்க சும்மா ஏமாத்துறோம். ஏன்னா அப்பே பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆஷா கதை மேக்கப் பண்ணி விட்டாங்க. நாங்கலாம் இவன் தான் பண்ணி விட்டான். அஸ்புக்குதான் எங்க பவுடர் கொரியாக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கடா, கொரியன் மாதிரி இருக்கடா. நீ பாதி பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாம் கொடூரமா இருக்காங்க எங்க வீட்டுல. நான் ரெடி ஆகி எல்லாம் கொடூரமா இருக்கிறதுனால தான் நீ ஜம்முன்னு ரெடி ஆயிட்ட. தெரியுதோ? இல்ல சூப்பரா இருக்கு. எத்தனை ஏதாச்சும் ரெடி ஆகுது?
இந்த கடை போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமா இந்த பிளவுஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த செட்டு இந்த பிளவுஸ் எல்லாம் பிரியாக்கோட கல்யாண பிளவுஸ். அதெல்லாம் எனக்கு அப்புறம் நீங்க ஒல்லியா இருந்தீங்க பாருங்க. நான் தான் குண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே அப்படியே பிளவுஸ் கரெக்டா இருக்கு. அவனுக்கே தச்ச மாதிரி இருக்கு. ஃபிட்டா. ஆமா நீ சொல்ல எல்லாம் சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கமா ஆன்ட்டி? கவிதா நீ சொல்லுங்க. நான் சொல்றேன் நான் செட் கூட இப்போ ஆமா மறந்துட்டேன். நான் இன்னும் 2 செட் இருக்கு. ஆன்ட்டி இதே போதும். இல்ல இது அவுத்துட்டு இந்த அடிக்கு போறோம். பின்னாடி இது பண்ணனும். எல்லாத்தோட செட்டையும் நான் போடணுமா? ஒவ்வொரு செட்டா கழட்டி கழட்டி எல்லாத்தோட முடியல மாட்டிடுங்க. ஆமா நாங்க இப்படியே போட்டோம். வேர்க்குது வெயிலான வெயில ஆளுக்கு ஏன் நகை போட்டு அது நல்லா இருக்கும். 4 கிலோ 1/2 கிலோ மேக்கப் இருக்கு அக்கா மாதிரி. அவ்வளோ இல்லவே இல்ல. இப்போ இருக்கு அவ்வளவுலாம் இருக்கு. இல்ல ஒரு மனுஷனாடா. பக்காம வேலை முடிஞ்சு தண்ணி ஊத்தி பாருங்க. ஆன்ட்டி அவங்க செட் போட சொன்னாங்க நான் போட்டேன். ஆன்ட்டி உங்க செட் ஏய் நல்லா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு. தங்கத்துல ஒரு செட் வாங்கி வச்சு அஸ்மா நீ எல்லா போட்டோ பார்த்துட்டு எது உங்களுக்கு சூப்பரா இருக்குது மனசாக்கலாம் இல்ல இது பார்த்தோம் நல்லா தான் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லாரும் ஒவ்வொரு செட்டு ஒவ்வொருத்தர் போட்டு காட்டியிருக்காங்க. அஸ்மா கல்யாணத்துக்கு அந்த செட் எல்லாம் தங்கத்துல எல்லாரும் வாங்கி கொடுத்துடணும். அவ்வளவுதான். இப்பயே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தாச்சு. அஸ்மா கல்யாணத்துக்கு நீ 3 வருஷம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணா ஒரு 20,000 கொண்டு வந்துருங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு செட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அஸ்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். நல்லா இருக்கு ஆன்ட்டி இது. பழிச்சா இப்ப அடுத்தது எனக்கு இன்னொன்னு இது எப்படி இருக்கு? சரி மாத்த சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல. நம்மளுக்கே கடுப்பாகுது. ஒன்னொன்னா மாத்துன்னு. ஃபர்ஸ்ட் போட்டோல என்ன பிரைட்டா எடுத்தேனா அப்ப போங்க உங்க வேற போடு இப்போ இது அடுத்து ஃபைனல். இதுக்கப்புறம் இது போடுறேன். ஆன்ட்டி சொல்லுங்க. நீ யாருக்குன்னா சொல்லு வீடியோல பாரு. எனக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. இதவுண்டா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது. அது இது அப்படியா? ஆமா அட்டிகை இதுதான் நல்லா பிரைட்டா இருந்தது. பிளவுஸுக்கு 2 பச்சை கிரீன் மேட்சிங். என்ன சொல்றாங்க நீங்க? அவ்வளவுதான் எல்லாம் மேட்சிங். சரி போ. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போட்டோ எடுக்க மாட்டேன். அடுத்த செட்டு மாத்த மாட்டேன். சரி போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். போட்டோ இல்ல போதும். சரி இவனை இப்ப எடுங்க அதுல போட்டோ. மாதிரி இருக்குது கீழே. ஏய் எல்லோ ஒளிடா. அது முடியல. அது டூப்ளிகேட் முடி. டூப்ளிகேட் முடிதான். டூப்ளிகேட் முடி அதுல நீட்டா இருக்கு பின்னாடி. பரவாயில்ல என்னோட முடி சாஃப்டா இருக்கும். டூப்ளிகேட் முடி கொஞ்சம் மரணா இருக்கேன். அடுத்த ஒரு ஆள் மேக்கப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. கவிதா. கவிதா யாருன்னா மலரம்மாவோட தங்கச்சினா பெரியம்மா பொண்ணு. இப்போ மேக்கப் வந்து கவிதா தான். எப்படி நாங்க ஒரு வழியா வந்து விழாவை ரொம்ப சிறப்பிச்சுட்டு சிறப்பா ஊருக்கு கிளம்புறோம். இங்க பாருங்க எங்களுக்கு கிஃப்ட் ரொம்ப கொஞ்சமா கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. சரியா? எவ்வாறு இதெல்லாம் எதுக்கு இத்தனை வாருங்க. இதெல்லாம் யார் சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. அத்தனையும் எல்லாத்துலயும் மூட்டையா கட்டி எத்தனை மூட்டை ரிட்டர்ன் gift. அதுதான் பாரு எத்தனை மூட்டைன்னு வரும். இத்தனை மூட்டை நான் தூக்கிட்டு வேற போகணுமா? போற வழியில எங்களுக்கு சாப்பிடுறதுக்காச்சு எல்லாம். அதனால இது டிக்கில வைக்க கூடாது. முன்னாடியே உங்க கவர்ல போட்டு வச்சிடறேன். நீங்க எடுத்து சாப்பிடுவீங்களா? நம்ம ஊருக்கு போறதுக்காக பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கிளம்ப போறோம். ஆனாலும் 4 நாள் இருந்துட்டோம். கொஞ்சம் நல்லா தான் போறது. ஆனாலும் போகணும்ல. 4 நாள் என் பிள்ளைங்க அங்க பாவம் என்ன செய்யுதுங்களா? அவர் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் பாவம் இல்லையா? அவர் ஒருத்தரால சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்க விட்டா ஓடிடுவானுங்க எங்கனாச்சு. அதனால சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். வந்து 4 நாள் செம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு. கிளம்பியாச்சு. சரி பண்ணியாச்சு. ஃபைனல் டே நீங்க தானே வேலை செஞ்சீங்க. ஆமா இன்னைக்கு அம்மா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு விருந்தெல்லாம் நீங்க தானே. சாம்பார், ரசம், பொரியல், முட்டை பொடி மாசு. இவ்ளோ பூ வச்சிருக்காங்க இதுல. நீ கேட்ட சாம்பிள் தான். இதெல்லாம் தான் நொறுக்கு தீனி தான் நான் கேட்டேன். பிஸ்கெட் கேட்டேன். அப்புறம் அவ்வளவுதான். ஸ்வீட்டு ஸ்வீட்ல ஆன்ட்டி வச்சிருக்காங்க. எனக்கு ஸ்வீட்க்கு சம்மந்தம் இல்லை. அந்த வயிறு உங்களுக்கு இதாக இருக்குல்ல தேங்காய். இது வந்து அந்த இதில் குடத்துல போடுவாங்கல்ல அந்த அரிசி, சிகப்பரிசி, பொட்டுக்கடலை, வெல்லம்லாம் போட்டு போடுவாங்க. ஆக்சுவலி இதை நான் இங்கே இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுருந்தேன். அவ்வளோதான். எல்லாம் கட்டியாச்சு. அவ்வளோதான். பையெல்லாம் கட்டி எடுத்தாச்சு. நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம். டீச்சர் வணக்கா. இதுக்குள்ள
அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம். பையில உருட்டிட்டு போறேன்னு சொல்லி எல்லாரும் கீழே தள்ளி விட்டியா? எல்லாம் என்னடா மூட்டை மூட்டையா இருக்குது, எல்லாம் ஊர்ல இருந்து வர்றது. ஏன்னா நிறைய கூட்டம் இங்க, எல்லாருக்குமே தலைகாணி பெட்ஷீட்டு வேணும் இல்லையா? அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஊர்ல இருந்து எல்லாருக்கும் போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் ஊர்ல இருந்தே தூக்கிட்டு வந்தோம். இங்க எல்லாருக்குமே பத்தாதுல்ல, அதனால வரப்ப தூக்கிட்டு வந்தோம். இந்த 2 தலைக்காணி கார்ல இருந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்தா அது எதுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா யாராலும் தலைக்கு வைக்கணும், கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி மூலையில போட்டிருந்தோம். சரி கார்ல வைக்கிறதுக்கு கார்ல வைக்கலாம்னு சொல்லி வெளியே தூக்கி வச்சு கிளம்புமா. இப்பெல்லாம் எடுத்துட்டியா? நானும் இங்க பாருங்க நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தோம். வந்து மேக்கப்லாம் போட்டு எடுத்து ஒரு ஆப்பரை பண்ணி விட்டு கலப்பறையை பண்ணி விட்டு இருந்தா ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாள் இதெல்லாம். ஆமா, முதல் நாள் கிடையாது, ஃபங்க்ஷன் நேற்று முடிஞ்சு இன்னைக்கு அடுத்த நாள் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. நல்லா இருந்தது, ஜாலியா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வெளில போகும்போது நான் வெளியில போகிறோம், ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி அவ்வளோதான், நாங்கள் போயிட்டு வரோம். பாய். சரி பிரியா போயிட்டு வரோம்டா. ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபில் பண்ண விழாவை ரொம்ப நல்லா சிறப்பிச்சிட்டோம். நேற்றெல்லாம் சரியான டயர்டு, எல்லாம் வந்து ஃப்ளாட் ஆகிட்டு இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆச்சு. இருக்க சொன்னா இல்லை கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. 4 நாள் ஏன்னா அவங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. அதுதான் பாவம், ஒருத்தர் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர் அங்க புலம்பிட்டு இருக்கிறாரு மாமா. அவர் புலம்பிட்டு இருப்பாரு. அதனால நாங்க கிளம்புறோம், போயிட்டு வர பிரியா. பாத்துக்கோ, அடுத்த வாரம் 2 வாரம் நானே வருவேன். எப்படி போயிட்டு வரோம். கிரண் போயிட்டு வரோம். நான் போயிட்டு வரோம். ஆசா போயிட்டு வந்தேன். அதான் போயிட்டு ஆசா போயிட்டு வந்தேன். அப்பா பாய். அஸ்மா பாய். பிரியா வீட்டில் 4 நாள் ஸ்டே பண்ணி ஃபங்க்ஷனை நல்லா விழாவை பயங்கரமாக சிறப்பிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, எல்லோரும் விட்டுட்டு கிளம்புறமேன்னு சொல்லி. ஆனாலும் போகணும் இல்லையா, 4 நாள் ஆச்சு. எல்லோரும் ஊருக்கு வந்து பேக்கை தூக்கி வச்சுட்டு சாயங்காலமாக அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.